want you to turn to Hebrews chapter 11 11ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பிக் கொள்ளும் போது நமக்கு எல்லாம் தெரியும். This chapter is a chapter of faith. அநேக பரிசுத்தவான்கள் எப்படி ஆபேலிலிருந்து தொடங்கி அநேகர் எப்படி the faith அவங்க விசுவாசத்துல நடந்தார்கள் என்பதை everybody have a different lifestyle. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்க விசுவாசம் சாதிக்க கூடியதா இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவரே அவங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேச்சுரலா வரக்கூடிய எல்லா காரியங்களையும் உதறி தள்ளி developed faith, they lived in faith, they walked in faith, they spoke faith, they moved in faith. அதுதான் அவங்க வாழ்க்கையில இருந்தது. அந்த விசுவாசம் இன்னைக்கு நாம படிக்கும் போது ஏதோ நம்ம படிக்கிறோம், பட் they lived it. அவங்க வாழ்ந்து ஜெயித்ததுனால நாம இன்னைக்கு படித்து கொண்டு இருக்கிறோம். How they lived. அதனால நமக்கு என்ன பலன் என்பதை நமக்கு தேவன் அழகாய் சுட்டி காட்டுகிறதை நாம் இந்த பகுதிகள்ல பார்க்கலாம். அதுல ஒரு காரியத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விசுவாச தலைவனை தான் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். Hebrews chapter 11 verse 17, 18, 19. Hallelujah. நம்ம நிறைய நேரத்துல கேள்வி கேட்கலாம், அது பழைய ஏற்பாடுல தானே இருந்து. Why it is been written in the New Testament? இந்த எபிரேயர்ல என்ன எழுதப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா 40 வசனங்கள்ல எழுதப்பட்ட எல்லாருக்கும் it was Old Testament saints. அதுல ஒருத்தர் கூட புதிய ஏற்பாடின் பரிசுத்தவான்கள் இல்லை. When there was இன்னைக்கு புதிய ஏற்பாடுல இருக்கிற இந்த கிருபையின் நாட்கள், இந்த கிருபையின் காலம், கிருபைனா என்னன்னு தெரியாது, அதெல்லாம் தெரியாத போது நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, ஆதியில இருந்தாங்க. ஹல்லேலூயா. இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் they had only one thing. அவங்க சில நேரத்துல எதையும் பார்க்காத போது கூட they trusted in God, they believed in God. ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. It was counted as righteousness. Amen. When ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வரும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல அவர் ஆண்டவர் சொல்லுவாரு, வா வெளியே, வீட்டுக்குள்ள இருக்கிறவனை வெளியே கூட்டிட்டு இந்த நட்சத்திரங்களை பாரு, என்ன கூடுமான்னு என்ன பாரு, இது இப்படி உன் சந்ததி இருக்கும் சொல்லும் போது when there was nothing for him to believe, அவன் நம்புகிறதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத போது கூட அந்த நட்சத்திரங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னபடி செய்வாருங்கிற நம்பிக்கையோட விசுவாசித்தான். So he believed. அதாவது ஏதோ I believe அவன் சொல்லல. இன்னைக்கு நாம் அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல I believe, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு உதட்டளவுல சொல்லுவோம், பட் நம்ம இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்ள மறுப்போம். Our heart doesn't align with what God is saying. Our heart doesn't accept or acknowledge the words of the blessed words of God. Amen. Hallelujah. அப்படியாப்பட்ட அநேகர் இருந்து போனாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இங்க இட்ஸ் சம்திங், ஏதோ வந்தான் அப்படின்னு இல்லை இங்க சொல்லுது. இந்த விசுவாசம் எப்போ ஆபிரகாமுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நீ தனக்கு ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோல் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றும் கொண்டான். இங்க எபிரேய நிருபத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு மூல காரணம் என்னன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. Amen. Abraham just didn't believe blindly. He believed what God said. தேவன் சொன்னபடி நடக்கும் என்ற அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல முழு நிச்சயமாய் நம்பினதுதான் இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு இங்க ஈசாக்கின் வழியா தான் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னது ஆபிரகாமுடைய
மைண்ட்ல ஆழமா உட்காந்துருச்சு, அவன் இருதயத்துல உட்காந்துருச்சு. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உன் மகனை ஈசாக்க பலி செலுத்தின போது அவனுக்குள்ள எல்லளவும் சந்தேகம். ஓகே, ஆண்டவர் பலியா கேட்கிறாரு. நான் கொன்னு போட்டாலும் ஈசாக்கை, தேவன் ஈசாக்கை மரித்தவனை உயிரோட எழுப்புவார். ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டாரே, ஈசாக்கின் வழியாதான் உன் சந்ததி எழும்போன்னு. அது எங்க இருக்குதுங்க? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அங்க ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அந்த நேரத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவனுக்கு 99 வயசு ஆயிருச்சு, கிட்டத்தட்ட 100 வயசு. சாராளுக்கு 90 வயசு ஆயிருச்சு, முதிர் வயதுல இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குமான்னு தெரியாது. அவனுக்கு இப்போ ஒரு 14 வயசுல இஸ்மவேல் என்ற ஒரு பிள்ளை இருக்கிறான். ஆபிரகாம் நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான், இஸ்மவேல் தான் என்னுடைய சந்ததி, இஸ்மவேல் தான் எனக்கு பிள்ளை, இனிமேல் பிள்ளை பிறக்காதுன்னு நினைச்சிருந்த நேரத்துல தேவன் சொல்றாரு, ஈசாக்குக்காக இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபித்த போது இப்ப அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, 19ஆம் வசனத்துல 10-18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஜெபம் பண்ணும் போது தேவன் சொல்றார், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய், see the tone of God, தேவனுடைய அந்த டோனை பாருங்க. ஆபிரகாம் ஜெபிக்கிறது, he was praying a wrong prayer. அவன் சொன்னா இஸ்மவேல் ஆண்டவரே, ஆபிரகாமுடைய மனசெல்லாம் இஸ்மவேல் இருந்தது, இன்னும் ஈசாக்கு வந்து குடிக்கொள்ளல. இப்ப அவன் சொல்றான், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு குமாரனை பெறுவாள். எப்பங்க? 99 வயசுல நிச்சயமா உனக்கு உன் மனைவியாகிய சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இந்த வார்த்தை தான் ஆபிரகாமுடைய இருதயத்துல ஆழமா உட்கார்ந்துருச்சு. அப்படியே காலம் போகுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாலிபன் ஆகிறார் ஈசாக்கு. இப்ப ஆண்டவர் திடீர்னு தோன்றி, தரிசனத்துல தோன்றி, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஈசாக்க பலி செலுத்தும்படியாய் தேவன் கேட்கிறாரு. ஆமென். அப்ப தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணலங்க, ஒரு வார்த்தை கூட, ஆண்டவரே இந்த உடன்படிக்கை இவன் வழியாதான் சொன்னீங்களே, சந்ததி இவன் வழியாதான் சொன்னீங்களே, எப்படி ஆண்டவரேன்னு ஈசாக்கு பதில் ஒரு கேள்வியும் கேட்காம தேவன் சொன்னபடி ஈசாக்கு அழைத்து கொண்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த மோரியா மலைக்கு பலி செலுத்துவதற்காக போகிறான். ஆமென். அப்பொழுது பாருங்க, இங்க ஆபிரகாமுடைய அந்த நம்பிக்கை அந்த ஆண்டவர் அன்னைக்கு சொல்லிட்டாருங்க. அன்னைக்கு சொல்லிட்டாரு, ஈசாக்கின் வழியாதான், ஈசாக்கு மூலமாக தான் சந்ததி வரும், சந்ததி உருவாகும்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஆண்டவர் சொன்ன அந்த நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்குன்னு சொன்னாரே, அது ஈசாக்கு, அது ஈசாக்கின் வழியா தான் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுல உறுதியாய் ஆபிரகாம் இருந்தான். இங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்க கழுதை நெருக்கி இங்கே காத்திருங்கள் என்றும், நானும் பிள்ளையாடானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பவும் உங்களிடத்துல திரும்பி வருவோம் என்றார். He had so much. ஆபிரகாமுக்கு என்ன தெரியுமா மனசுக்குள்ள, ஆண்டவர் கொன்னே போட்டாலும், நான் கத்தி எடுத்து ஈசாக்கை கொன்னே போட்டாலும் அவனை தேவன் உயிரோடு எழுப்புவாரு. ஹல்லேலூயா. எழுப்பின பிறகு நானும் ஈசாக்கும் திரும்பி வர போகிறோம். நான் தனியா வர போகுதில்லை. ஆபிரகாமுடைய நம்பிக்கை, நான் தனியா அந்த மலைக்கு போயிட்டு பலியை செலுத்தின பிறகு நான் தனியா வர போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் பேக் வித் ஐசக். நான் ஈசாக்கோட தான் திரும்பி வருவேன். ஏன்? ஏன்னா தேவன் சொல்லிட்டாரே, தேவன் சொல்லிட்டாரே, ஈசாக்கின் வழியாதான், ஈசாக்கின் ஈசாக்கை கொண்டுதான் என்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். பெருக பண்ணுகிறவர்
ஈசாக்கு இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. ஈசாக்கு செத்துட்டான்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தமும் செத்து போயிடும். அப்போ இன்னைக்கு நீங்க கேட்கலாம், இது எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுங்க? ஹல்லேலூயா. Whatever God has given in his word, வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த ஒரு வாக்கு தத்தம் கூட பைபிள்ல எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள் அது நடக்காம போகவே போகாது. அது நிறைவேறாம போகவே போகாது. அது எழுதப்பட்டபடி நடக்க போகிறது. இது வரையிலும் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் நடந்திருக்கிறது. முக்கியமான ஒரு வாக்கு தத்தம் பாருங்க, இயேசு மரிக்க போகிறாரு, இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறாரு, இயேசு இப்படி எல்லாம் பாடுபட போகிறாரு, அவருடைய அழகு சௌந்தரியம் எல்லாம் இழக்க போகிறாரு, அவர் சிலுவையில் அறைய போகிறாங்க, ஹல்லேலூயா, அவரை கொல்ல போகிறாங்க, அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொள்ள போகிறாங்க. இதெல்லாம் எழுதப்பட்டது. இதெல்லாம் மேசியா குறித்து எழுதப்பட்டது. எழுதப்பட்டபடி நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒருத்தரும் எதிர்பார்க்கல. பட் ஜீசஸ் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டே இருந்தார், நான் என்ன சாகடிப்பாங்க, நான் சாக போறேன், நான் 3ஆம் நாள்ல நான் உயிரோட எழும்புவேன். அதுதான் இங்க ஆபிரகாம் சொல்றான், நான் போறேன், நான் திரும்பி வருவேன், என் மகனோட நான் வருவேன், நான் தனியா வரப்போகல, என் மகனோட வருவேன். இயேசு சொன்னா, நான் மரிப்பது நிச்சயம், ஆனா 3ஆம் நாளில நான் உயிரோட எழும்ப போகிறேன். I will rise up. ஒருத்தரும் நம்பல, ஒருத்தரும் நம்பல. Except Jesus, no one believed it. அவர் மரித்து உயிரோட எழுந்து அந்த 3ஆம் நாளில எல்லாரும் அவருடைய சடலத்தை பார்க்க போனாங்க. Everyone is disciples இருந்து மகதலேனா மரியாளுன்னு அத்தனை பேர் என்ன நினைச்சாங்க, ஒரு உயிரோட எழுந்தது ஒருத்தரும் நம்பல. They went. எதுக்கு போனாங்கன்னா அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வாசனை இடுவதற்காக போனாங்க. அவர் சரீரத்தை எங்கேயாச்சும் கொண்டு போகணும்னு போனாங்க. They never expected the resurrected Christ. அப்ப அந்த கல்லறை கிட்ட இருக்கும் போது தேவ தூதன் சொல்றாரு, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மகதலேனா மரியாளுக்கு போய் சொல்லு, என் சகோதரிடத்துல தான் உயிரோடு இருக்கிறத சொல்லு. It happened. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் இருக்க போகிறது. He is going to come back. மேகங்கள் மேல எப்படி போனார் அப்படியே திரும்பி வருவார் என்று அன்னைக்கு தேவதூதன் சொன்னா, அதே போல இயேசு திரும்பி வர போகிறாரு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீங்களும் நான் இந்த பூமியில உயிரோடு இருப்போமானால் ஒரு காரியம் நிச்சயங்க, this word of God will never fail. அது இதுவரைக்கும் தோற்று போனது கிடையாது, ஃபெயிலியர் ஆனது கிடையாது. சரித்திரத்தை எடுத்து பாடிங்க, அத்தனை பரிசுத்தவானுடைய வாழ்க்கை படிச்சு பாருங்க. Hallelujah, as God said, it happened. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நடப்பது அதிக நிச்சயம். But only one thing, you have to believe. You have to obey. ஆண்டவர் சொன்னபடி செய்வாருங்கிறது நம்புறது ஒரு பக்கம், அவர் சொன்னபடி செய்வாருங்கிறது கீழ்ப்படிகிறது ஒரு பக்கம் இருக்கிறது. Abraham obeyed when God said, கொண்டு போப்பா உன் மகனை. அந்த obedience, through the obedience, he saw the resurrection of Isaac. இன்னைக்கு அதேதான். ஆண்டவருடைய வசனம் வரும்போது, வாக்கு தத்தம் வரும்போது, கட்டளை வரும்போது அறகுறையா நம்பாதீங்க, அறக்குறையா விசுவாசிக்காதீங்க, அறக்குறையா கீழ்ப்படியாதீங்க. 100% நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. 100% ஒரு அற்புதம் அதுல இருக்கும், ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும், ஒரு மேன்மை இருக்கும். நீங்க வெட்கப்பட்டு போக முடியாது, நீங்க தோற்று போக முடியாது. இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வசனம் சொன்னபடி நடக்கும், சொன்னபடி நடக்கும்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இயேசு உங்களை உயிர்ப்பிக்கலையா? இந்த சத்தத்தை கேட்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க. Has not God risen you? மரித்தவர்களாய் இருந்தோமே, நம்ம உயிர்ப்பித்து இருக்கிறாரே, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே, மீட்பை பெற்று இருக்கிறீங்களே. Will not God do the rest of things? இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்காதது காரணம் என்னன்னா, நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது தெரியும், நான் நம்புறேன்னு சொல்றது தெரியும், எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுறதுக்கு நமக்கு தெரியும். When it comes to obedience and believe, நம்ம பின்னோக்கி போயிடுறோம். அதான் சொல்லுது என்னன்னு, ஈசாக்கினிடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருந்ததே. It was already said. நல்லா தெரிஞ்சுக்கங்க. Everyone listening to the voice of my sound of my voice, நல்லா தெரிஞ்சுக்கங்க. God has already spoken a promise upon your life. உங்களுக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. அது பொய்யுரையாத வார்த்தைகள். உங்களுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியம் இருந்தாலும் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அந்த காலத்துல, அந்த நேரத்துல அது நடக்கும். It took 25 years for the promise, for the word of God to be fulfilled. ஆபிரகாம் கிட்ட உன் சந்ததி ஈசாக்குன்னு சொன்ன பிறகு அது நடக்கிறதுக்கு 1 வருஷம் வேண்டியதா இருந்தது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். அவருடைய வாக்குத்தத்தம் நடக்கும். ஒண்ணு, அந்த அவர் சொன்னபடி செய்ய பழகி கொள்ளணும். 2வது, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார்ல, அவர் சொன்னபடியே உங்களுக்கு செய்வாருங்கிறது மேல நம்பிக்கை இருக்கணும். Then you will see the glory of God. எதிர்பாருங்க. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, if you wholeheartedly submit to obey to God, then expect அந்த அற்புதம் வாக்குத்தத்தம் நிறைவேறுதை எதிர்பாருங்க. அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். Amen. May God bless you. God be with you.